அடி என்னடா இப்படி சாமி ஆடிட்டு இருக்கீங்க? அட அந்த காந்தாரா சாப்டர் 1 படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கா இல்ல சுமாரா இருக்கிற படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒப்பேத்திட்டு இருக்காங்களா அப்படின்றத பத்தி தான் இந்த மூவி ரிவ்யூ அண்ட் தியேட்டர் vlogல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். காலையிலே எந்திரிச்சிட்டு இந்த இட்லி கடைக்கு போலாமா இல்ல காந்தாரா காட்டுக்கு போலாமா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இட்லியை பொறுமையா சாப்பிட்டுக்கலாம், காந்தாரா காட்டுக்கு போய் அந்த குளிகா கடலை போய் பார்த்து வந்துருவோம் அப்படி சொல்லி அப்படி கிளம்பியாச்சுங்க. ஈரோட்ல இருக்கிற ஸ்ரீ சக்தி சினிமாஸ் தான் வந்து போயிருந்தேன். டிக்கெட் கவுண்டர்ல போய் லைன்ல நின்னுட்டு இருந்தா அங்க ஒரு தாத்தா வந்து சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா பாவம் அந்த தாத்தாக்கு வந்து காது சரியா கேட்காது போல இருக்குது. பாவமா போச்சுங்க. ஒண்ணுக்கு முன்னாடி vlog எடுக்கிறது கொஞ்சம் கூச்சமா தான்பா இருக்கு. வெக்கமா இல்ல? படம் போறதுக்கு half an hour முன்னாடியே வந்ததுனால அங்க இருக்கிற மிரர்ல எல்லாம் போயிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். மேலேயும் மிரர்லாம் இருந்துச்சு. அங்கே ஒரு டாப் ஆங்கிள் ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லி எடுத்தா தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரு வழியா ஸ்கிரீன்குள்ள வந்து போயாச்சுங்க. அங்க பாருங்க படுத்துற வேண்டியதுதான். ஓகே படமும் வந்து போட்டாங்க. இது வந்து ஒரு ப்ரீக்வல் மூவி. காந்தாரா மக்களை பத்தியும் காந்தாரால இருக்கிற குளிகா சாமியும் பத்தியும் ஒரு ஆள் வந்து ஸ்டோரி சொல்றாப்ல. அப்படியே கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. படம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பிரமிப்பு, என்னடா இவ்வளவு பிரமாண்டமா எடுத்து வச்சிருக்கீங்க, வெறும் 120 கோடி பட்ஜெட்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. மேக்கிங் எல்லாம் வந்து வேற மாதிரி, அந்த VFX, அந்த குரங்கு, அந்த புலி வர சீன், அந்த குதிரை சீன் எல்லாமே அப்படியே சூப்பரா இருந்துச்சு ஸ்கிரீன்ல பார்க்க. ஓகே இதெல்லாம் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காந்தாரா வேர்ல்ட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லா எடுத்திருக்காங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் லென்த்தா எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு. கொஞ்சம் கத்திரியை போட்டு கட் பண்ணிருக்கலாம் நிறைய சீன்ஸ் எல்லாம். அங்கங்க சில காமெடி சீன் எல்லாம் சொருகி இருக்காங்க. அது ஒரு சில இடத்துல ஒர்க்கட்டே ஆகல. பட் குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு தாண்டா வில்லன், ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து மூவ் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஓவராலா வந்து பாக்கும்போது ஒரு ஆவரேஜா தான் வந்து இருந்துச்சு. ஓகே இன்ட்ரோல விட்டாங்க. அப்படியே வெளிய போய் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அப்புறம் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா என்னோட சட்டை பட்டன் வந்து பிஞ்சு போச்சுங்க. ஒரே அசிங்கமா போச்சு. அங்க இருக்கிற பொண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே அசிங்கமாய் போச்சு குமார். செகண்ட் ஹாப் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. இங்க பத்த வச்ச நெருப்பு கிளைமாக்ஸ் வரைக்கும் அப்படி எரிஞ்சிட்டே போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளவு ஃபயரா எடுத்து வச்சிருக்காங்க செகண்ட் ஹாப். அதுவும் அந்த ரிசப்ட் செட்டி உடம்புல அந்த குளிகா கடவுள் குடியேறி ஒரு குத்து மாறுங்க. வேற லெவல். அதெல்லாம் அப்படி கூஸ் பம்ப்ஸ் தான் ஆகுது பார்த்தா. இதுக்கே நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். அடுத்து இன்னும் ட்விஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஃபைட் சீன், இதே மாதிரி வந்து சாமி வந்து அடிக்கிற மாதிரி இன்னும் ஒரு சீன், ஃபுல் மீல்ஸ் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே. அண்ட் கிளைமாக்ஸ்ல மட்டும் ஒரு நெருடல் இருந்துச்சு. 50 பேர் மட்டும் ஒன்னு சேர்ந்து ஒரு 50,000 பேரை வந்து அடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அந்த வார் சீன்ல. அது மட்டும் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே அந்த மேக்கிங்கா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல வந்து ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் போற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அதுவும் வந்து தேவையில்லாத சீன் தான் எனக்கு பட்டுச்சு. மத்தபடி எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலுங்க. ஓவராலா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்லாம் வந்து மிரட்டி விட்டாங்க. கண்டிப்பா நீங்க போய் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அப்படியே படத்தை பார்த்து திகச்சு போயிருந்த எனக்கு அப்படியே பசி வந்துருச்சு. ஓடி போய் வெளியே இருக்கிற தட்டு வடை கடையில போய் ஒரு நொறுக்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன்.